உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அரசியல் கட்சியினரும் பத்திரிகையாளர்களும் விமர்சகர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்து கலவையான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் களத்தில் மக்கள் என்ன சொல்றாங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக அதை பார்க்கலாம். கொடுக்குறாங்க, பென்ஷன்லாம் கிடையாது, அந்த 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. உடம்புக்கு ஆஸ்பத்திரி சேருக்கு நான் பேரப்படைங்களுக்கு அப்படி கொடுத்துருவேன். நான் என்ன பயன்படுத்த முடியாது. ஒரு மாதம் நின்று போயிருக்கு. நான் வந்து தாலுக்கா கூட போய் எழுதி கொடுத்தோம். 2 தடவை போய் பார்த்தோம், எங்களுக்கு வரவே இல்லை. பாதி பேருக்கு வருது, எங்கள் ஊரில் பாதி பேருக்கு வரவே இல்லை சார். அதோட அவள் தான் நாங்கள் எங்கேயும் இதுக்கு மேல் போட்டு போய் பார்க்கக்கூடாதுன்னு விட்டுட்டோம். வரோன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் போய் 2 தடவை கேட்டோம், வரோம் நீங்கள் போங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வரவே இல்லை. கொஞ்சம் உதவியாக இருக்கும், அதான் ஒரு செலவு ஆகும், வீட்டு செலவு தான், விவசாய வேலை தான் நாங்கள் செய்கிறோம். 1000 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன்றாங்க. அடுத்து 2000 ரூபா தர்றேன்றாங்க. அடுத்து வர்றவங்க 3000 ரூபா தரேன்றாங்க. அடுத்து வர்றவங்க 4000 ரூபா தர்றேன். இதெல்லாம் ஒரு பிரயோஜனத்துக்கு இங்கே ஆணியே அறைய முடியாது. 1000 2000 ரூபா ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாரிச்சாலும் இங்கே பத்தலை. ஏன்னா இங்கே விற்கிற விலைவாசிக்கு இங்கே இருக்கிற நிலவரத்துக்கும் இதெல்லாம் இங்கே பத்தாது. ஒன்றும் நல்ல முறையாக செய்யணுமா, இந்த 1000மே வேணாம். ஓசி அரிசி வேணாம். எங்களுக்கு தாராளமாக பிள்ளைகளுக்குரிய படிப்புக்கு பாதுகாப்பு, ரோடு, நேடுசு, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் எங்களுக்கு கிடைச்சாலே எங்களுக்கு ஓசியே வேணும். ஓசின்ற பிரச்சனைக்கு எங்களுக்கு வேண்டாம். அந்த 1000 ரூபாயில நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்களே போய் வாழ்வாதாரத்தில் இழந்து கொரோனாவிலேயே நாங்கள் கிடக்கிறோம். எந்த முன்னேற்றத்துக்கும் நாங்கள் எங்களுக்கு வழியே இல்லை. இப்போ தமிழ்நாடு முதல்வர் வந்து 1000 ரூபாய் மகளிர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதுனால பல்வேறு வகையான பயன்பாடு அன்றாட பயன்படுத்திக்கிறாங்க. வேலைக்கு போகிற பெண்கள், கூலி வேலைக்கு போகிற பெண்கள், அப்புறம் கை செலவுக்கு பணம் இல்லாத பெண்கள், அப்புறம் இலவச பஸ் இருக்கிறதுனால பல்வேறு இடத்துல தனியாக போக முடியுது, கணவனை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. அப்புறம் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பல்வேறு வகையில் அது பயன்படுத்துகிறாங்க. சேவிங்ஸாகவும் வச்சுக்கிறாங்க. முதல்ல சுறுவாடுன்னு சொல்லிட்டு ஒரு 50, 10, 100ன்னு சேர்த்து வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாமல் இருந்தாங்க. வங்கியில் இருக்கிற பணம் போடுறேன் யாரும் போடலை. இந்த 1000 ரூபாய் மாசம் வர்றதுனால மிகப்பெரிய உதவித்தொகையாக வந்து பெண்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறது போதுமானது கிடையாது தான். பட் ஆனால் இப்போ எனக்கு வருது, பக்கத்தில் 3 பேருக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நம்மளோட சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன், என் பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கா, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி நாங்கள் கொஞ்சம் நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ இலவச பஸ்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்க போகும்போது அதில் வந்து எங்களுக்கு பெருசாக ஒன்றும் இது கிடையாது. படித்த படிப்புக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து பெண்களோட டேலண்ட்டை கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே தான் என் பொண்ணு நினைக்கிறா. இன்னும் பக்கத்தில் எத்தனையோ பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணாங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கே முகஸ்தான் வந்து 1000 ரூபாய் கொடுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு மாதம் கரெக்டாக வந்துடுது. 16ஆம் தேதி ஏது நாங்கள் 17, 18 போய் எடுத்தோம். அது வந்து எடுக்குது எங்களுக்கு. வாடகை எதாவது கம்மியாக இருந்தால் பிள்ளை படிப்பு செலவுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகுது. எங்களுக்கு என் வீட்டுக்கார ஒரு ஆள் தான் வேலை பார்க்காப்புல, 2 குழந்தைங்க இருக்குது, அது யூஸ் ஆகுது. எதுக்காவது அவருக்கு ஒரு வருமானம் காண மாட்டேங்குது. சரி, ஏதாவது நம்மளால முடிஞ்சதை உதவி செய்யும். முதல்வர் திட்டத்தில் வந்து உரிமை திட்டம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மினிமம் ஒரு 1000 ரூபாய் போட்டு விட்றாங்க. இந்த 1000 ரூபாய் வந்து மாதத்துக்கு எப்படிங்க பத்தும்? ஒரு மாதம் வருமானமே வந்து நமக்கு 50 ரூபா 60 ரூபா வந்தாலே பத்தாது. மேக்ஸிமம் ஒரு 30,000 வச்சா தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஒரு 1000 ரூபா வச்சு அரிசி வாங்க முடியுமா? இல்லை ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகையே 1000 ரூபாய்க்கு இருக்குமாங்கன்னு சொல்லுங்கள். அந்த 1000 ரூபா வச்சு பெண்கள் எப்படி இது பண்ண முடியும்? இந்த 1000 ரூபா தொகைங்கிறது பத்தாது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 3000, 4000 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்கள் கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பக்கத்து மாநிலத்தில எல்லாம் வந்து 3000, 4000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.